அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்குறதா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் தேடியோ இல்லை தற்செயலாவோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பிரபஞ்சம்தான் இந்த வீடியோவை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கு. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போதுமே சிக்னல்ஸ், அதாவது அறிகுறிகளை அனுப்பிக்கிட்டே தான் இருக்குது. நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே நமக்கு இறைவன்கிட்டேருந்து அந்த உணர்தல் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது, இறங்கிட்டே இருக்கும், செய்திகள் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மைண்ட் செட்டில் இருக்கோமாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. ஸோ அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அறிகுறி தருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் விட ஏன் உங்களை இந்த பிரபஞ்சம் இவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்குது, ஏன் பார்க்கணும்? உங்களுக்கே கூட சில நேரங்களில் தெரிஞ்சிருக்கும். நிறைய வாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பார்த்துருப்பீங்க கூட. உங்கள் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நிறைய பேர் சந்தோஷமாக இந்த லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படாமலும். அதே மாதிரி நிறைய பேருக்கு எல்லாமே கிடச்சி எல்லாமே நிறைவாக இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்? கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. ஏன் தெரியுமா? நீங்கள் யோசிக்கிறது, உங்கள் கனவுகள், உங்களோட உணர்வுகள், இது எல்லாமே ரொம்ப ஆழமானவையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் தேடாமலே இந்த வீடியோ உங்களை தேடி உங்ககிட்ட வந்திருக்கு. ஏன்னா உங்ககிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தியை இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உங்களை இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கு. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் என்னோடய லாஸ்ட் வீடியோவில். பிரபஞ்சம் ஏன் பிரபஞ்சம் சில பேரை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எத்தனையோ ஜென்ம தேடல்களாக தேடிக்கிட்டு இருப்போம். இந்த இறை சக்தி யார், என்ன, இந்த இறைவன் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்ச பேராற்றல் எப்படி செயல்படுது, இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் தேடுறீங்கன்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ளே இந்த கொஷின் வரும்போதே நீங்கள் எப்பயோ அதை தேட ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எத்தனை ஜென்மங்கள் முன்னாடின்னு தெரியாது. அத்தனை ஜென்மமாக நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தேடினது, உங்களோட ஒவ்வொரு தேடலையும் பார்த்துருக்கு, நீங்கள் அதற்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்கன்னு பார்த்துருக்கு. இதெல்லாம் பார்த்ததுனால தான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்காமலே இன்றைக்கி இப்படி ஒரு அற்புதமான செய்தியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறீங்கன்னு அந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இத்தனை விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்குது? எல்லாருக்கும் கிடைச்சிருதா? எல்லாருக்கும் பிரபஞ்சம் பற்றின புரிதல் வந்துருதா அப்படின்னா இல்லை. அப்போது ஏன் சில பேரை மட்டும் இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்துக்கிறது? இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்த சில நபர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் தான் இன்றைக்கி இந்த வீடியோவே உங்கள் கண்ணில் பட்டிருக்கும். உங்களுக்கு வர ஒவ்வொரு கஷ்டமும் நீங்கள் நினைக்கிறீங்களே, எனக்கு கஷ்டம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் லைஃப்லன்னு. அது கஷ்டம் இல்லைங்க. பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போது உங்களுக்கான அந்த மாற்றம் வரப்போகுது. இது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதுதான் சில வார்த்தைகள்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம் நமக்கு தெரியாது. இது யாருக்கான விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. யாருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை பிரபஞ்சம் சொல்கிறதாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது. அது இது வரைக்கும் நீங்கள் கேட்டு கிடைக்காம இருந்த விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது ஒரு பணமாக இருக்கலாம், எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்ட அந்த விஷயம் இப்போது அது கொடுக்கறதுக்கான அந்த நேரம் வந்தாச்சு. உங்கள் கனவு எல்லாமே நினைவாக போடுறது, அந்த குறிப்பிட்ட நேரம் வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரம் இப்போ வந்தாச்சு. சில நேரத்தில் நம்ம எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியும் நமக்கு சில விஷயம் கிடைக்காமலே போயிருக்கோம். நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம்ல. நம்ம நினைப்போம், ஒருவேளை இந்த பிரபஞ்சம் நான் ப்ரேயர் பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், அது கேட்காமலே போயிடுச்சு, என் பிரார்த்தனையை கேட்கலையா அப்படின்னு. நிச்சயமாக அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சம் உங்களோட பிரார்த்தனையை எப்பொழுதுமே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே தான் இருக்குது.
அதுக்கான நேரம் வரணும்னு மட்டும்தான் அது வெயிட் பண்ணுமே தவிர உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயமே இல்லவே இல்லை. ஸோ அந்த நேரம் இப்போது வந்தாச்சு. கொஞ்ச நாளாக நீங்கள் இதுக்கான அறிகுறியை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கான தான் இந்த வீடியோவாக இருக்குது. ஸோ சில நேரம் என்ன அறிகுறிகள் நான் நிறைய போட்டிருப்பேன். இந்த பிரபஞ்சத்தோட சரியான பாதையில் தான் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய அறிகுறிகள். இப்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் கூடி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். நீங்கள் எப்படி என்ன மாதிரியான மனநிலைமை இருக்கீங்களோ, நீங்கள் என்ன மாதிரி கேட்டிருக்கீங்களோ அதற்குண்டான அறிகுறிகள் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி வாக்கில் எழுந்திரிச்சிப்பீங்க. நீங்கள் அலாரம் வச்சுருக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. சடனாக திடீர்னு உங்களுக்கு அந்த 3 மணி நேரத்தில் முழிப்பு வந்திருக்கும். அதே மாதிரி சில குறிப்பிட்ட எண்கள் இருக்கும் இல்லையா, நம்பர் அதாவது 333, 1111 இந்த மாதிரி சில ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை கேட்டிருக்கலாம். இல்லை ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு பாடல், அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற போகுது அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது பண விஷயமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். நீங்கள் எதை கேட்டிங்களோ அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்க போகுது. ஸோ பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட அந்த விஷயத்தை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு, அங்கீகரிச்சிருக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லை, அதுதான் உண்மை. உங்கள் நேர்மையாக நீங்கள் இருந்ததுக்கும் உங்களோட உண்மையான பிரார்த்தனைக்கும் இப்போ பலன் கிடைக்க போகுது. அதற்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம். தூய்மையான உங்களோட அந்த பிரார்த்தனையை பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஆசீர்வாதம் பண்ணதோட அந்த விளைவு தாங்க இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு ஒரு வேளை சந்தேகம் வருது, நிஜமாவே இது உண்மைதானா, இதெல்லாம் உண்மைதானா, எனக்கு கிடைக்குமா, ஏன் நான் சரியான இதில் தான் இருக்கனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்போதெல்லாம் எப்பயுமே சொல்லிக்கோங்க, பிரபஞ்சம் என் கூட தான் இருக்குது, என்னோட விருப்பம் எல்லாம் எனக்கு நிறைவேற போகுது, நான் அதற்கு தகுதியானவன் தான் அப்படின்னு எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. இது உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கிடைக்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான மந்திர வார்த்தைன்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இதை நம்பிக்கையோடு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்க போகுது. எப்போ நீங்கள் எப்போதுமே இந்த பிரபஞ்சம் என் கூட இருக்குன்ற அந்த நம்பிக்கையோட இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் தான் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மந்திர வார்த்தை தான் நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மந்திர சாவியும் கூட. இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. என்ன தெரியுமா? உண்மையான உங்கள் வலியையும் உண்மையான அந்த பிரார்த்தனையும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. ஏன்னா உங்கள் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. உங்களோட கண்ணீருக்கு அதிகமாக உங்கள் வலியை சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த கண்ணீருக்கான அந்த பலன் இப்போ கிடைக்க போகுது. அதற்காகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்குற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடிக்கோங்க. உங்கள் மூச்சு காற்றை நிதானமாக இழுத்து நிதானமாக வெளிவிடுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அன்பு பிரபஞ்சமே, நீ என்ன கொடுத்தாலும் நான் அதை உன்னோட ஆசீர்வாதமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் கண்களை தரங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் நடக்காமல் இருந்த அந்த விஷயம் இப்போது நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதை சொல்கிற விதமாக தான் இப்போ நான் உங்ககிட்ட பிரபஞ்சமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ நாள் நீங்கள் கேட்டதும் உங்களோட வலியும் உங்களோட கண்ணீரும், எத்தனையோ இரவுகளில் நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கல்ல, அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதுக்காகத்தான் உங்களுக்கு இப்போ அது ஆசீர்வாதமாக கொடுக்க வந்திருக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கான அந்த பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகுது. இனிமே வரப்போகிற நாளில்
உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகிறத நீங்களே பார்க்க போகிறீங்க. அது இப்போவே உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் மூலம் இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுத்துருக்கும். நான் சொன்ன அறிகுறிகள் நம்ம வீடியோஸில் நிறைய இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்ட எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. உங்களோட நம்பிக்கையை மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துங்க. எப்போதுமே நேர்மறையாக எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடமே கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக தோணும் பொழுதெல்லாம் இல்லை, இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது தான் செய்யும், எனக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்குன்ற ஆழமான அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் எப்போதும் இருக்கட்டும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர்றதுக்கான அந்த அதிகாலை நேரத்தில் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்ச நேரம் அந்த பிரபஞ்சத்தோட அப்படியே அந்த உணர்வுகளை இருக்க பழகுங்க. நீங்கள் கண்ட கனவு எல்லாமே இப்போ நினைவாக போகுது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உங்களோட தடைகள் எல்லாமே இதோட முடிஞ்சு உங்கள் தடைகள் எல்லாம் விலக்கப்பட்டு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிறந்தா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ மாற போகிறீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் எதுக்காக செய்யுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களை அதிகமாக நேசிக்குது. ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், இந்த பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது அதற்கான அறிகுறிகள்னு. நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது சும்மா வார்த்தைக்காக சொல்கிற விஷயம் இல்லைங்க. உண்மையாகவே அந்த இறைசக்தி எப்போதும் நம்மளை நேசிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம தாங்க அதை உணர்றதில்லை. உங்களை பற்றி இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களோட அற்புதமான அந்த இதயத்தை தெரியும். உங்களோட ஆழமான அந்த அன்பை தெரியும். உங்கள் மனசு எப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்லி தான் புரியணுமா? நீங்கள் எப்போல்லாம் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனியாகவே இல்லை. இந்த பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் நான் பேசுகிறது கேட்கலையோ அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட எண்ணம் அந்த பிரபஞ்சத்துக்கு புரியும். உங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனையும் அது காது கொடுத்து கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் எப்போதும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த நிமிஷத்துலேருந்து நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழப்போகுது. அதை ஏற்றுக்கிறதுக்கு, அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமாக ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்ட் 2ல் அடுத்த வீடியோவில் நான் நிச்சயமாக சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தோணுச்சுன்னா, உள்ளுணர்வில் இதை சில பேருக்கு அனுப்பணும்னு தோணும்ல, எல்லாருக்கும் எல்லாமே நம்மளால் அனுப்பிட முடியாது. அப்படி தோணுச்சுன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கும் இந்த பிரபஞ்ச செய்தி உங்கள் மூலமாக போய் சேரட்டும். அடுத்த வீடியோவில் இதற்கான இந்த அற்புதம் நிகழ்கிறதுக்கான மாற்றங்களையும் அறிகுறிகளையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.